வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி, மனோஜ் வீட்டுக்கு வராங்க. கையில் பேக் பார்த்ததும் அவங்க அப்பா கேட்குறாரு, "ஏன்டா பேகும் கைமா வந்திருக்கன்ட்டு?" "ஆமாம்பா, கடைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாருக்குமே துணிமணி வாங்கி வந்திருக்கன்ட்டு." அந்த நேரத்தில் எல்லோரும் வந்துடுறாங்க. முத்து கேட்குறாரு, "அது எப்படி பணம் வந்ததுன்ட்டு?" "என்னோட மாமனார் மலேசியாவில் வந்து எனக்காக பணம் அனுப்பியிருக்காருன்ட்டு." விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூஜை காப்பு கட்டி இவளுக்கு விரதம் இருக்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. நான் சாமி கும்பிட்டதுனால தான் இப்போ அந்த பணம் கூட வந்திருக்குது. இப்போ தான் எனக்கு நம்பிக்கையாக வந்திருக்குது உங்கள் அப்பா இருக்கிறாரு நீட்டுன்ட்டு. அவங்க சந்தோஷப்படுறாங்க. "ஆமாம், எனக்காக தான் அனுப்பியிருக்காரு எங்கள் அப்பான்ட்டு." ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து கேட்குறாரு, "அவர் எப்படி அனுப்பியிருக்க முடியும்? அவர் தான் ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலேருந்து அனுப்புனாரான்ட்டு." இவர் திரும்ப திரும்ப ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, "எங்கள் மாமா கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்ட்டு." "அப்போ அவர் வந்தார், அப்பயே கொடுத்துருக்கலாமேன்ட்டு." கேட்குறாங்க. "அது எப்படி கொடுக்க முடியும்? இப்போ அவர் எனக்கு அனுப்பி வச்சிருக்காருன்ட்டு. அவர் தான் தலைமறைவா போயிட்டாங்களேன்ட்டு." ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேள்வி கேட்டாங்கடோ அவங்க சமாளிச்சிடுறாங்க. ரோகிணி இப்போ 14 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்கன்னுட்டு. அதை கேட்டது முத்து சொல்கிறாரு, "இந்த பணம் அப்பாவுக்கு சேர வேண்டியது. நீ 27 லட்ச ரூபா எடுத்து ஓடிட்டு போயிட்ட, எவ்வளோ ஏமாற்றிட்ட. ஆனால் இப்போ இந்த வந்துருக்குதுல்ல, அந்த பணத்தை நீ அப்பாவுக்கு தாண்டா கொடுக்கணும்னு சொன்னோன்னே." அதுக்கு எடுத்தோம் ரோகிணி மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, "நம்மளோட பணம் தான் நமக்கு வரணும்னு சொல்லணும். இது அவங்க அப்பா அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது அவங்களுக்கு தான் சொந்தம். நமக்கு தேவை கிடையாது." அதை கேட்டது முத்து சொல்கிறாரு, "நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான்ப்பா ஏமாளி எல்லோரும் உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லும்போது, அது நமக்கு சம்மந்தம் இல்லாத பணம் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை அவங்களே வச்சுக்கிட்டுன்னு." சொல்கிறாரு. "என்னடா பண்ண போகிறேன் அந்த பணத்தை வச்சுன்னு சொன்னோம். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ப்பா. நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு." சொல்லும்போது, "ஆமாண்டா, இவ்வளோ நாள் நீ ரொம்ப கொடுத்துட்ட. நீ பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டு போறியான்ட்டு." முத்து அவருக்கு கிண்டல் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஸ்ருதி வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. மீனா சொல்லலான்ட்டு மீனா சொல்கிறாங்க, "நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாக்கா அது நல்லபடியாக வரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன்ட்டு." அவங்க சொல்கிறாங்க. மனோஜ்கிட்ட முத்து வந்து கேட்குறாரு, "ஏன்டா அது உன்னோட மாமனார் அனுப்புனாருன்னு கேரண்டியாடா சொல்கிறாரு நிஜமானுட்டு?" கேட்கும்போது, "ஆமாண்டா, அதில் என்ன சந்தேகம்ன்ட்டு." அவர் கேட்குறாரு. ஃபுல் டே வேலை செஞ்சிட்ருக்கா ரோகிணி. அவளுக்கு போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்னு முத்து சொல்கிறாரு. அவங்க 48 நாள் விரதம் இருக்காங்க, அது எப்படி ஜூஸ் கொடுக்க முடியும்ன்ட்டு. இப்போ பணம் வந்துருச்சுல, விரதம்லாம் கணக்கு கிடையாதுன்ட்டு அவங்க நானே எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்கள போய்ட்றாங்க. "இந்தாங்க மாமா, எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன்ட்டு." ரோகிணி அவங்க மாமனார்கிட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. ரூமுக்கு வந்துட்டு முத்து சொல்கிறாரு, "அவங்க 2 பேரும் ஏதோ கேடி வேலை பண்ணியிருக்காங்க, என்னமோ நடந்திருக்குது. அவங்க அப்பா அனுப்பியிருப்பாங்கன்றது எனக்கு சந்தேகம் தான். அது அவங்க அப்பா அனுப்பியிருக்க மாட்டார். இவங்க 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணனை கூட நம்பலாம், ஆனால் அந்த கேடி ரோகிணி மட்டும் நம்ப முடியாதுன்ட்டு. அவங்களோட பணம் அவங்களுக்கு வந்தது, எப்படின்னா போட்டு விடுங்க. நீங்கள் எதாவது கேட்க போயிட்டு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, வேணாம். இப்போ அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்குது வீடு, அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு." அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. ரோகிணி கூப்பிட்டு வந்துட்டு அவங்க முட்டை வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு ரோகிணிக்கு. அதை பார்த்ததை முத்து கேட்குறாரு, "அவங்க இப்போ தான் விரதம் இருந்துகிட்ருக்காங்க, பணம் வந்திருக்குது, அந்த பணம் கையில் இருக்கிறது வேணாமா? அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறது வேணாமா? எதுக்காக அவங்களுக்கு முட்டை கொடுத்துருக்கீங்க? அந்த விரதம் கெட்டு போகாதா? அப்புறம் விரதம் பழிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? நான் சொல்கிறத சொல்லிட்டேப்பான்ட்டு." அவர் சொல்கிறார். அதை பார்த்ததும், "ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் முட்டை சாப்பிட வேணான்ட்டு எடுத்துடுறாங்க." அதை பார்த்ததும் மனோஜும் ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க. அதை பார்த்ததும் மனோஜ் சொல்கிறாரு, "என்னோட மாமனார் எனக்காக பணம் அனுப்பியிருக்காரு. இந்த பணத்தை வச்சு நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பாரு. இத்தனை நாள் என்னை யாரெல்லாம் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களோட வாயெல்லாம் அடங்கி போகிறேன்ட்டு." அதனால் முத்து முட்டை சாப்பிட்றாரு. "ஆமாண்டா, நீ சொல்லி தான் நான் இந்த முட்டை சாப்பிட்டு எனக்கு வாய் அடிச்சு போச்சுன்ட்டு." அவர் கிண்டல் பண்ணுறாரு. "அவனுக்கு போகிறாம அப்படி தான் பேசுவான், விட்றான்ட்டு." இந்த பக்கம் விஜயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து மீனா ஏதோ யோசனை பண்ணுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.